ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முழக்கமிடுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை சொல்லுங்கள். கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தேன் என்று அவர் சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். வாசி கேட்கலாம். சங்கீதம் 138:8. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம தரம செய்ய முடியாத அவர் செய்து முடிப்பார். பணம் செய்ய முடியாத அவர் செய்து முடிப்பார். நம்முடைய அறிவு செய்ய முடியாதே இயேசு செய்து முடிப்பார். நம்முடைய குடும்ப பின்னணிகள் செய்ய முடியாதே அவர் செய்து முடிப்பார். நம்முடைய தலைமுறைக்கு முந்தின தலைமுறை 100 வருஷங்களுக்கு முன்புன்னு வச்சுருங்களேன், சாது சுந்தர் சிங் பஞ்சாபில் லுதியானா பக்கத்தில் ராம்பூர் கிராமத்தில் பிறந்த சாது சுந்தர் சிங். நான் போயிருக்கிறேன், அவர் நினைவிடத்தை பார்த்துருக்கிறேன், இந்த தெருவிலிருந்தே பிரசங்கித்திருக்கிறேன். அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு திபத்துக்கு போனார். திபத்து போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின போது புத்த துறவிகளுக்கு தலைமையாக இருந்த ஒரு நபர் அவரை தூக்கி அந்த பால் கிணத்துக்குள் எறியுங்கள் என்றார். சில குற்றத்துக்காக அநேகர் எரியப்பட்டிருந்தார்கள். இவர் அங்கே விழுந்தபோது கை ஒடிந்திருந்தது. எங்கே பார்த்தாலும் கை வச்சா அழுகின பணங்களும் எலும்புகளும் வாடையும். 2 நாள் வரை ஒன்றுமே இல்லை. அவர் கைவிட தேவனே என்னை கைவிட்டேன் இயேசு போல ஜெபித்தார். 3ஆவது நாள் சுந்தர் சிங் கயிறை பிடித்துக்கள், ஒரு கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. இமை பொழுதிலே அவர் வெளியே தூக்கி எறியப்பட்டார். உடனே அதை மூடிட்டாங்க. சுவாச காற்றை அவர் சுவாசிக்க ஆரம்பித்தார். அவருக்கு தெரியலை யார் தூக்கி விட்டார் என்று. இயேசு விடுவிக்கிறவர். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. கொலைக்கு நியமிக்கப்பட்டவனையும் விடுவிக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அதைத்தான் சங்கீதம் 23 சங்கீதக்காரர் சொல்லும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்கிறார். சாது சுந்தர் சிங்க்கு மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கும் கர்த்தர். குழியில் தூக்கி எறியப்பட்ட எரேமியாவுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர். குழியில் தூக்கி எறியப்பட்ட யோசேப்புக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர். குழியில் தூக்கி எறியப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமல்ல, 3ஆவது நாள் உயிர் தழுந்து உயிரோடு இருக்கிற அந்த இயேசு உங்களுக்கும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டார்கள். சங்கீதம் 42 தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தரனை தூக்கினார், என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தினார் என்று சொல்லுகிறார். கர்த்தரனை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிப்போமா? தகப்பனே, உடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்துருங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்துருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எழுப்பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.